நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. விருதை மகள் என சமூக வலைதளங்களில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அமைச்சர் கீர்த்தனா இளம் வயதிலேயே தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அண்மையில் சிவகாசி அருகே உள்ள அரசு பள்ளிக்கு ஆய்வு மேற்கொள்ள சென்ற அமைச்சர் கீர்த்தனா வகுப்பறையில் இருந்த மாணவியிடம் வாட்ஸ் யுவர் ஃபாதர் என ஆங்கிலத்தில் கேட்க அந்த மாணவி பதிலளிக்காமல் நின்றார். பின்னர் அங்கு நின்ற வகுப்பு ஆசிரியை உன் அப்பா என்ன வேலை செய்கிறார் என ஆங்கிலத்தில் மாணவியிடம் கேட்க அந்த மாணவியும் ஆங்கிலத்தில் பதிலளித்தார். அப்போது பேசிய கீர்த்தனா இதையே கடைசி வரிசையில் அமர்ந்துள்ள மாணவர்களிடம் கேட்டு பாருங்கள் என்றதோடு இவர்களுக்கு ஆங்கில பயிற்சி அளியுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். அதுதான் மேம் அந்த கேஸ் தான் இருக்கு. அதாவது புக்கில் இருக்க மீனிங் வந்து தெரியாமல் தான் மனப்பாடம் பண்ணி தான் நம்ம அப்படியே படித்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி தான் நானும் இந்த ஸ்கூல்லாம் படிச்சிருக்கேன். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். தமிழ் மீடியம் தான் படிக்கிறேன். இதே மாதிரி தான் மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. அதுக்கு மீனிங்கே தெரியாமல் தான் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுவோம். இந்த மாதிரி 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஈஸியாக புரிஞ்சுட்டு பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் பெஞ்சில் ஒரு 3 பெஞ்சுக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த இது வந்து இருக்காது. சரி மனப்பாடம் பண்ணி எழுதணும் தான். இப்போ இவங்கள்ட்டே நான் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ சொல்லுடா தெரிஞ்சதை சொல்லு. அப்படி சொல்லுவாங்க கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷில் அப்படி சொல்லுங்க. கிளியரான சென்டென்ஸ் கேட்டால் சொல்கிறாங்க இல்லைடா. அப்படி சொல்லுவாங்க. ஃபாதர் என்ன பண்ணுறாங்க? ப்ரொஃபஷன். இது நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் அதனால் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வெளியே இருந்து என்ஜிஓலாம் வராங்க. இந்த என்ஜிஓவில் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கான இது கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த இங்கிலீஷுன்றது இப்போ ஒரு வெளியே நீங்கள் போகும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். பேசிக்கை விட ஒரு தைரியத்தை கொடுக்கும். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய நிலையில் அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வந்தனர். பள்ளியில் பயிலும் குழந்தைகளிடம் தந்தையின் தொழில் பற்றித்தான் கேள்வி கேட்பதா? ஒருவேளை அந்த குழந்தைக்கு தந்தை இல்லை என்றால் குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும்? அரசு பள்ளியில் பயிலும் குழந்தைகள் பெரும்பாலும் ஏழ்மையானவர்களாக இருக்கலாம். தந்தையின் தொழிலை சில குழந்தைகள் சொல்ல தயங்குவார்கள். அவர்களுக்கு அந்த வயதிலேயே தாழ்வு மனப்பான்மையை உருவாக்காதீர்கள் என்றும் சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்தனர். மேலும் அமைச்சர் கீர்த்தனா கடைசி வரிசையில் அமர்ந்துள்ள மாணவர்கள் என்றாலே சரியாக படிக்காதவர்கள் என்கிறதை போல பேசியுள்ளார். எல்லோரையும் முதல் வரிசையில் அமர வைக்க முடியாது. யாராவது சிலர் கடைசி வரிசையில் அமர்ந்து தானே ஆக வேண்டும். ஆகவே இந்த எண்ணத்தை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இன்னும் சிலரோ அமைச்சர் கீர்த்தனா பேசிய பழைய வீடியோக்களை தூசி தட்டி எடுத்து அதில் அவரே ஆங்கிலத்தில் சில வார்த்தைகளை தவறாக உச்சரித்துள்ளார். சில இடங்களில் கிராமர் மிஸ்டேக் இருப்பதாகவும் கூறி வீடியோ வெளியிட்டு வந்தனர். Hi, myself Kirtana. I come from Tamil Nadu. தப்பு. I am Kirtana. My name is Kirtana னா சொல்லணும். Myself வந்து ரிஃப்ளெக்சிவ் நவுன். I love myself. I did this by myself னா சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. Word bubble ஸ்டார்ட் ஆகுனா an யூஸ் பண்ணணும். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கீர்த்தனா தனது எக்ஸ் தள பக்கத்தில் சிலர் அரசு பள்ளி மாணவியை கேலி செய்தார் என்று ஒரு பொய்யான கதையை பரப்புகிறார்கள். உண்மை என்ன தெரியுமா? நானே ஒரு அரசு பள்ளி மாணவிதான். நானே தமிழ் வழி கல்வியில் படித்தவள். என்னை விமர்சியுங்கள்.
என் பணியை கேள்வி கேளுங்கள், ஆனால் ஒரு தலைமுறையின் தன்னம்பிக்கையை கேலி செய்யாதீர்கள் என பதிவிட்டு தனது பள்ளிப்பருவ புகைப்படத்தையும் பதிவிட்டிருந்தார். அரசு பள்ளி மாணவி என்று சொல்கிறாரே என நெட்டிசன்கள் அவரது பள்ளி குறித்த அடுத்த ஆராய்ச்சியில் இறங்கி, அவர் அரசு பள்ளியில் பயிலவில்லை, அரசு உதவி பெறும் பள்ளியில்தான் பயின்றார் என கருத்து தெரிவித்து வந்தனர். இதை பார்த்த சிலர், அவர்தான் ஆய்வு மேற்கொண்ட வீடியோவிலேயே தான் அரசு உதவி பெறும் பள்ளியில்தான் பயின்றதாக ஆசிரியரிடம் சொன்னாரே என அதற்கு பதிலளித்து வருகிறார்கள். அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டது குறித்து அமைச்சர் நிர்மல்குமாரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, அமைச்சர் கீர்த்தனா எந்த நோக்கத்தில் அங்கு சென்றார் என தெரியவில்லை, ஆனால் தேவையற்ற வகையில் ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் என அவர் தெரிவித்தார். அரசு பள்ளியில ஆய்வு மேற்கொள்ளும் போது உண்மையிலேயே அந்த மாதிரி ஆய்வுகள் முதல்வர் அலுவலகத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாமல் அரசு ஊழியர்களுக்கோ இல்லை அரசு அலுவலர்களுக்கோ தேவையில்லாமல் யாரும் போய் ஆய்வுகள் செய்கிறதோ இல்லவோ இருக்கிறது. அது எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது வந்து ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்திலேருந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்ட நோட்டு. தேவையில்லாத இடத்தில் அரசு ஊழியர்களுக்கும் அரசு வேலைகள் பணியாற்றுவதற்கும் தொந்தரவு கொடுக்க முடியும். அந்த பணியில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு இருக்கு. தேவையில்லாமல் செய்ய வேண்டாம் என்று ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்தில் எல்லாருக்கும் நோட் போயிருக்கு. ஒரு சில இடத்துல அவங்க சொந்த ஊர்களுக்கு போய் பார்க்க விரும்புவார்கள். ஏன்னா அங்கே போய் சொந்த ஊரில் எப்படி செயல்பாடு இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. அதில் அவங்க போயிருக்கலாம். பட் அது எந்த நோக்கத்தில் போனப்போன்னு தெரியல. பட் இந்த மாதிரியான ஆய்வுகள் செய்ய வேண்டாம் என்று ஆல்ரெடி முதல்வரத்தில் தேவையில்லாத ஆய்வுகள் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஒரு சிலது அவங்க சொந்த ஊர், அவங்க மினிஸ்டருடைய சொந்த ஊரில் அவங்க போயிருக்காங்க. அவங்க சொந்த ஊர் பள்ளிகளுக்கு போய் பார்க்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும், ஏதாவது எம்எல்ஏ ஃபண்டில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு போகிறதுல தவறு இல்லை. அமைச்சர் கீர்த்தனா விவகாரம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, கீர்த்தனா சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர், அந்த மாணவியிடம் நெருங்கி பழக அக்கா ஸ்தானத்தில் அந்த கேள்வியை மாணவியிடம் கேட்டிருப்பார் என அவர் கூறியுள்ளார். அதாவது ஆய்வு பணிகிறது காலங்காலமாக நடைபெறுவது தான். அது வந்து ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். சம்பந்தப்பட்ட நிகழ்வில் கூட நான் அமெரிக்காவில் இருந்து கூட அது குறித்து விசாரித்த போது மாண்புமிகு அமைச்சர் வந்து அவங்க எதுவுமே எடுக்கலை, காணொலியோ கேட்பொலியோ மாண்புமிகு அமைச்சர் அந்த அம்மா எதுவுமே எடுக்கலை. சொல்லப்போனால் அவங்களே தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு சகோதரி தான். ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மகளாக பிறந்து தமிழ் வழி கல்வியில் பிறந்து இன்று ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடிய ஒரு தனித்திறமை வளர்த்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமை தான். அதனால் இது அங்கிருந்து மற்ற ஊடகங்கள் எடுத்த காணொலிகள் வந்து அதன் பிறகு தொடர்ச்சியாக அது சர்ச்சையாக மாறியது. மற்றபடி இந்த ஆய்வுகள் என்பது அது ஒரு மரபு தான், அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்குறாங்க. அரசு பள்ளிகள்லாம் அது மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு காலத்தில் அந்த பெண் வளர்ந்து பார்க்குறப்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தாதான எதிர்கட்சிகளோ தொழிலாளர்களோ இல்லை, எந்த ஒரு பள்ளிகளிலுமே அவர்கள் பேசக்கூடிய ஒரு தமிழ் வழி கல்வியாகவோ அல்லது ஆங்கில புலமையோ அல்லது அவர்களுடைய பேக்ரவுண்டோ வேறு எந்த அரசியல்காரர்களுக்காகவும் யாருமே கேட்கக்கூடாது. ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வில் அந்த மாணவியோட ஒரு ஐஸ் பிரேக்கராக அவர்கள் வந்து நெருங்கி பழகுவதற்காக, ஏன்னா அவங்களும் ஒரு சாதாரண எளிய வீட்டு பெண்ணிலேருந்து வந்தவங்க. அந்த பெண்மணியை பார்த்தபோது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல் ஒருத்தையை பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்தில் தான் அதை அவங்க பேசுகிறாங்க. அதனால் அதை யாரும் அது தவற எடுத்துக்கலாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.